சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தம்பி, ஏன்னா அந்த ஒரு காரணத்துக்காக உங்க எல்லாரையும் கூட நான் மரியாதை இல்லாம நடத்தி இருக்கேன். ப்ளீஸ் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. தம்பி விடுங்க. மன்னிச்சிரு பார்வதி. தயவு செஞ்சு மலர் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. நான் அவளை பார்க்கணும். ப்ளீஸ் அவளை வர சொல்லுங்க பார்வதி. என்னம்மா இவன் திடீர்னு இப்படி அந்தர் பெல்ட்டி அடிக்கிறான்? இப்ப மறுபடியும் எனக்கு தான் ஆப்பா. இவன் மன்னிப்பு கேட்டதும் மலர் மனசு இறங்கி இவனை ஏத்துக்கிட்டு அந்த பணக்கார வீட்டுக்கு மருமகளை வாழ போயிட்டானா என் பார்வதி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாள்ல. மலர வேண்டாம் வேண்டான்னு வெறுத்தவனே மனசு மாறிட்டான். அந்த சந்தோஷ பார்வதியை விரும்பில கட்டிக்கிட்டான். ஆமாண்டா, அவனும் எப்போ வேணும்னாலும் வந்து ஒட்டிக்குவான். ஏதாவது பண்ணுமா? என்ன ஒண்டு கட்டிய சுத்த விட்ட உன் அவ்வளவுதான். அவசரப்படாத. நான் இருக்கிற வரைக்கும் இவளுக்கு 2 பேரையும் நிம்மதியாக வாழ விட மாட்டேன். ஓகேவா? பார்வதி உனக்கு தான், கவலைப்படாத. ஏன்பா என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவ, அப்புறம் வந்து மன்னிச்சிருன்னு சொல்லுவ. நாங்க உடனே மன்னிச்சு பொண்ணை உன் கூட அனுப்பிடுவோம்னு நினைச்சியா? அதெல்லாம் முடியாது. எங்க மலர வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவன் தானே நீ. திரும்பலாம் உன்னை நம்பிலாம் பொண்ணெல்லாம் அனுப்ப முடியாது. வந்த வழிய பார்த்துட்டு நீ கிளம்பு. ஏ சகுந்தலா, சும்மாரு. அண்ணி, என்ன எதுக்கு நீங்க சும்மாருன்னு சொல்றீங்க? ஏ தம்பி, நான் இப்ப சொன்னது காதல வேலை. கிளம்புங்க. அத்தை கொஞ்சம் சும்மா இருங்க. அவர்தான் மலர்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன்னு சொல்றாருல்ல, விடுங்க. இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க வராதீங்க, நாங்க பேசிக்கிறோம். அதுக்காக எல்லா தப்பையும் பண்ணிட்டு வந்து மன்னிச்சிருங்கன்னு சொன்னா சரியா போச்சா? என்ன பேசிட்டு இருக்க பார்வதி நீ? உங்க புள்ள கூட தான் ஊர்ல இருக்கிற எல்லா தப்பையும் பண்ணிட்டு வந்தப்ப நாங்க மன்னிக்கல. டேய், அந்த மாதிரி தான் இதுவும். கொஞ்ச நேரம் நீங்க சும்மா இருங்க. மலருக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஆள பாரு மூஞ்சி மொகரை. தம்பி, நீங்க உண்மையாவே மலரை புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னால நம்பவே முடியலப்பா. சத்தியமா நான் என் மலரை புரிஞ்சுக்கிட்டேம்மா. இப்ப நான் உடனே அவளை பார்க்கணும். நான் அவளை காயப்படுத்தினதுக்கு மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை மட்டும் மருந்து ஆயிடாது. அதை தாண்டி அவ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். மலர் எங்க? ப்ளீஸ் சொல்லுங்க. அர்ஜுன், இப்பவாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே. எங்களுக்கு உங்களோட இந்த மாற்றத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மலரு வாடகைக்கு வீடு பார்க்கறதுக்காக புரோக்கரை பார்க்க போயிருக்கு. கட்டெரும்ப, நீ மலருக்கு ஃபோன் பண்ணுடா. என்னப்பா, என்ன ஆச்சு? மலரு போனு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. கட்டரும்பு, வாங்க நம்ம நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த புரோக்கருக்கு போகும்போது ஃபோன் பண்ணிக்கலாம். வாங்க வாங்க. அண்ணே, நான் கட்டெரும்பு பேசுறேனே. மலர் அங்க வந்துச்சா? இல்லையாப்பா, மலர் இங்க வரலையே. வரலையா? சரிங்கண்ணே, நான் வச்சிடுறேன். மலர் வந்துச்சுன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன்ப்பா. அர்ஜுன், மலர் அங்க வரலன்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ ஸ்வீட் ஆர்டர் சம்பந்தமா தான் ஏதாச்சும் கடைக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். போற வழியில கடைகள் எங்கேயாச்சும் நிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க மார்க்கெட் பக்கமாவே வண்டியை விடுங்க. கட்டரும்பு, மலரை பாத்தீங்களா? இல்ல, அண்ணாச்சி கடைக்கும் வரலன்றாங்க.
சரி வாங்க. அர்ஜுன், நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் சரியாயிடும். உங்களோட இந்த மாற்றத்தை கண்டிப்பா மலர் ஏத்துக்கும். நீங்க அவளை புரிஞ்சுக்கிட்டது தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. என்ன கட்டரும்பு, மலர் கிடைச்சாலா? அந்த ஸ்வீட் கடைக்கும் வரலையா? வேற கடைக்கு போலாம் போங்க. அர்ஜுன், அதுக்குள்ள கார் போவாது, நீங்க அந்த பக்கமா பாருங்க, நான் இங்க போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரி. எதற்கடி வலி தந்தாய் உயிரின் தொல்லையே, இதற்கு மேல் வலி ஒன்றும் உலகில் இல்லையே. நீதானடி நினைவின் தேனியே, என் வாழ்க்கையே விழி நீரின் தீனியே, என்னை கொண்டு சாய்க்கவே கொஞ்சம் சாரி வந்து போய்விடு. சாரி ப்ளீஸ். சாரி, நான் என் ஒய்ஃப்னு நினைச்சேன். சாரி. என் சுவாசம் நீயே, என் அர்த்தம் நீயே, என் துன்பம் கட்டரும்பு, மலர் கிடைச்சாலா? இல்ல அர்ஜுன், நானும் எனக்கு தெரிஞ்ச கடைங்கெல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டேன். மலர் எங்கேயுமே வரலன்னு சொல்றாங்க. ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னே வருது. மலர், நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறப்பலாம் என் கண்ணு முன்னாடி அடிக்கடி வந்து நிப்ப. இப்போ உன்னை நான் பார்க்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என் கண்ணு முன்னாடி இல்லையே. இது நீ எனக்கு கொடுக்கிற தண்டனையா? உன்கிட்ட மன்னிப்பு கேட்காம என்னால எதுவுமே செய்ய முடியாது மலர். எங்க இருக்க நீ? கடவுளே, நான் இதுவரைக்கும் எனக்குன்னு உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை. ஆனா தடவையா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். என் மலரை நான் பார்க்கணும்.